அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூரண சந்திர கிரகணம். கிரகணம் ஏற்படக்கூடிய துல்லியமான பஞ்சாங்க நேரத்தை பார்க்க போறோம். இதை தாண்டி கிரகண நேரத்தில் நாம் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த ஒரு திருநாமத்தையும் நம்ம பார்க்க போறோம். கிரகண நேரத்தில் இந்த திருநாமத்தை உச்சரிப்பதன் மூலம் நீங்கள் கேட்ட விஷயம் கேட்டபடி அப்படியே கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியை முன்னிட்டு சந்திர பகவானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில நாளைய பௌர்ணமியில் சந்திர கிரகணம் ஏற்பட போகுதுங்க. அதிலும் பூரண சந்திர கிரகணமாக இருப்பதனால பொதுவாகவே இந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய சில முக்கியமான மந்திரங்கள், நாம ஜபங்களுக்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். சோ யாருமே இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்க தவற விடாதீங்க. அதிலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை சொல்ல போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக உச்சரிக்கலாம். மிக மிக எளிமையான வார்த்தைகள், உடனடியாக நமக்கு பலனை அள்ளித்தரக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த திருப்பெயரை எப்படி எந்த நேரத்தில் உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், பௌர்ணமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு பிறகு சந்திர கிரகணம் ஏற்படும் நேரத்தை பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அதிகாலை 1:49 பௌர்ணமி திதி ஆரம்பமாகுதுங்க. நாளைய தினமே நள்ளிரவிற்கு பிறகு 12:32 பௌர்ணமி திதி நிறைவு பெறுதுங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா நாளைய தினம் செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுவதுமே பௌர்ணமி திதி நிறைவாக இருக்குங்க. அடுத்ததாக நாளைய தினம் கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தை பார்க்கலாம். செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு 9:57 முதல் நள்ளிரவு, அதாவது இதை பின்னிரவுன்னு நம்ம சொல்லுவோம், அல்லது செப்டம்பர் 8ஆம் தேதியின் அதிகாலை 1:26 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய நேரம். 7th செப்டம்பர் 2025 நைட் 9:57 PM to 1:26 AM இந்த இன்பிட்வீன் டைம் தாங்க சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய நேரம். சந்திர கிரகணத்துடைய மத்தியம நேரம், அதாவது டோட்டாலிட்டின்னு நம்ம சொல்லுவோம். சந்திரன் முழுமையாக மறைக்கப்படக்கூடிய நேரம் என்னன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு 11:01 முதல் 11:43 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். திரும்பவும் நான் சொல்றேங்க, சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் இந்த நேரத்தில் நாம் உச்சரிக்கக்கூடிய சில முக்கியமான மந்திரங்கள், திருநாமங்களுக்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருப்பெயரை உச்சரிக்க போறவங்க நாளைய தினம் செப்டம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:57 முதல் பின்னிரவு 1:26 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள நம்ம உச்சரிக்கணும். இதுல இன்னமும் சிறப்பான நேரம் இரவு 11:01 முதல் 11:43 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நேரத்தை நீங்க கட்டாயமாக பயன்படுத்திக்கோங்க. சந்திர கிரகணம் உச்சத்தை தொடக்கூடிய நேரம் அது. சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருப்பெயரை உச்சரிக்க போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த திருநாமத்தை சொல்லணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த விதமான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த திருப்பெயரை உச்சரிக்கலாம். எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம், அல்லது நின்னுட்டே கூட இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம். தரையில உட்கார்றவங்க நீங்க ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை, வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்கார்ந்துக்கலாம், அல்லது மனை பாய் வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள், தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். சேர்ல உட்கார்றவங்க விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக நாளைய தினம் இந்த திருநாமத்தை நீங்க உச்சரிங்க. முதல் விஷயம், சந்திர பகவானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய சக்தி மிக்க சந்திர பகவானுடைய இந்த திருநாமத்தை 20 நிமிடங்கள் 20 மினிட்ஸ்க்கு நீங்க உச்சரிக்கணும்.
ஓம் ஹ்ரீம் வம் சந்திரதேவாய நமக. ஓம் ஹ்ரீம் வம் சந்திரதேவாய நமக. ஓம் ஹ்ரீம் வம் சந்திரதேவாய நமக. அவ்வளவுதாங்க இந்த திருநாமம். குறைந்தபட்சம் 20 நிமிடங்கள் சொன்னாலே முழுமையான பலன்களை பெற முடியும். கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க நீங்க அரை மணி நேரம் வரைக்கும் கூட சொல்லலாம். கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் இந்த திருநாமத்தை குறைந்தது 20 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. 20 நிமிடங்கள் இந்த திருநாம ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் உங்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கை நிறைவேறணும்னு சந்திர பகவான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சிருங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த திருநாம ஜபத்தை நாளைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ், அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை. இந்த அதிர்ஷ்ட ஆமையை வாங்கி வீட்டினுடைய ஹால் பகுதி, வரவேற்பறை, பெட்ரூம்ல அல்லது பூஜை அறையில நீங்க வைக்கலாம். அல்லது ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்துல நீங்க வைக்கலாம். வீட்டில் இந்த ஆமையை வைக்கும் போது வீட்டினுடைய வாஸ்து தோஷம் நீக்கும். இரண்டாவதாக வீட்டில் பாசிட்டிவிட்டி, நேர்மறை ஆற்றல் நிரம்பி வழியும். ஆபீஸ்ல நம்ம வைக்கும் போது தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் நமக்கு ஏற்படும். தொழில் அபிவிருத்தி ஆகும். இந்த ஆமை இருக்கும் இடத்துல எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது. இதையெல்லாம் தாண்டி இந்த ஆமையினுடைய முதுகில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அதுல 3 எந்திரங்கள் நமக்கு தெரியும். ஸ்ரீ சக்கர யந்திரம், ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம் மற்றும் ஸ்ரீ குபேர யந்திரம். தினமும் 2 நிமிஷம் இந்த 3 எந்திரங்களையும் நம்ம பார்த்துட்டு வந்தாலே போதும், நமக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஆரம்பிக்கும். பணவசியம் ஏற்படுவதுடன் சேர்த்து நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குவிய ஆரம்பிக்கும். எனக்கு வாழ்க்கையில இதுவரைக்கும் அதிர்ஷ்டமே இருந்தது கிடையாது, ஒரு நாள் கூட எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது இல்லைன்னு சொல்றவங்க இந்த ஆமையை வாங்கி அதனுடைய கண்ணாடியில் தெரியும் எந்திரங்களை தினமும் 2 நிமிஷம் நீங்க பார்த்துட்டு வாங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக நீங்க மாறிடுவீங்க. இதை தாண்டி நீங்கள் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்களும் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அபாரமான பணவசியத்தையும் நிரந்தர லட்சுமி கடாட்சத்தையும் தரக்கூடிய தாமரை திரவியம், அரோமா லோட்டஸ் ஆயில். இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்களை நம்ம பார்க்கலாம். என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் சொல்றேங்க. நீண்ட நாட்களாக நம்ம வீட்டுல இந்த தாமரை திரவியத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். முதல் விஷயம், அதிரடியான பணவரவை ஏற்படுத்தும். வீட்டில் நிரந்தர லட்சுமி கடாட்சத்தை தரும். நம்முடைய கடன் தொல்லை முழுவதுமாக நீங்குவதற்கான பணவரவை ஏற்படுத்தும். அடகு வைத்த நகைகளை மீட்க முடியும். அடகு நகை மீட்பது மட்டும் கிடையாதுங்க, நிறைய புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். வீட்டில் ஏற்படும் அனாவசிய மருத்துவ செலவுகள், வீண் விரயங்கள் இவை அனைத்தையும் கட்டுப்படுத்தும். பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெற ஆரம்பிக்கும். இந்த தாமரை திரவியத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, வீட்டில் நீங்க வழக்கமாக ஏற்றக்கூடிய எந்த விளக்காக இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய எண்ணெய் அல்லது நெய்யில் 3 முதல் 5 சொட்டுகள் இந்த தாமரை திரவியத்தை சேர்த்து நீங்க விளக்கேற்றினாலே போதும். இப்ப நம்ம பார்த்த அனைத்து பலன்களையும் பெற முடியும். தினமும் நீங்க விளக்கேற்றணும்னு கூட கிடையாதுங்க. வாரத்துல 2 நாட்கள் இதை நீங்க பயன்படுத்தினாலே போதும். நீங்க ஒரு பாட்டில் வாங்கி பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு நீங்க விடவே மாட்டீங்க. அதே போல இரண்டாவதாக இருக்கக்கூடியது லாவெண்டர் திரவியம், லாவெண்டர் ஆயில். பொதுவாகவே தீய சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த லாவெண்டர் திரவியத்திற்கு உண்டு. வீடு துடைக்கும் தண்ணீர்ல 5 சொட்டுகள் இந்த லாவெண்டர் திரவியத்தை சேர்த்து நீங்க வீட்டை தொடச்சாலே போதும், வீட்டிற்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் மற்றும் போட்டி பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் வீட்டை நெருங்கவே முடியாதுங்க. சில வீடுகள்ல பார்த்தோம்னா காரணமே இல்லாமல் சில பேருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள், மன நிம்மதி இல்லாத நிலை இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த லாவெண்டர் திரவியத்தை வீடு துடைக்கும் தண்ணீர்ல சேர்த்து நீங்க வீட்டை தொடச்சு பாருங்க, நல்ல மாற்றங்கள் தெரியும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தெய்வீக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க.
வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.